ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி அருமையான ஸ்வீட் ரெசிபி ஒன்று பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 3 முட்டை எடுத்துருக்குறேங்க. இது போல் 3 முட்டை எடுத்துகிட்டு அதை உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது போல் ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலரி விட்டுறலாங்க. உங்களால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு நல்லா கலக்கி விட்டுறலாம். விஸ்கு வச்சு கரைக்கும் போது நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. உங்ககிட்ட இது போல் முட்டை கலக்கிற விஸ்கு இல்லை அப்படின்னா ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுறலாங்க. இதை பொறுமையாக ஒரு சைடாகவே நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் இது நல்லா புஃப்னு வருங்க. அந்த ஸ்வீட் உங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக ஜூஸியாக வருங்க. இது போல் எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ இது கூட பால் சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே 1/2 லிட்டர் அளவு பால் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு இனிப்புக்காக சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். 4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேங்க. நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனால இந்த ஸ்வீட் நல்லா ப்ரௌன் கலரில் வருங்க. இதுவே நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்வீட் நல்லா ஒயிட் கலரில் வரும். நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனால இதனுடைய சுவை சூப்பராக இருக்குங்க. இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வெண்ணிலா எசன்ஸ், ஏலக்காய் தூள் இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஏலக்காய் தூள் எதுவும் சேர்க்கலைங்க. அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு நான் எதுவும் சேர்க்கலை. நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ்க்கெல்லாம் சேர்த்துக்கலாங்க, சூப்பராக இருக்கும். இது போல் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கலாங்க. வடிகட்டுறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தில் நெய்யோ எண்ணெயோ ஏதாவது கொஞ்சமாக தடவிட்டு அதுக்கப்புறமா நல்லா வடிகட்டி விட்டுறலாம். நீங்கள் ஊற்றின உடனே நல்லா வடிகட்டாதுங்க. நீங்கள் அதே விஸ்கு வச்சு நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வடிஞ்சு வந்துடும். அதுக்கு பிறகு இது போல் ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. உங்ககிட்ட ஸ்டாண்ட் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் தட்டம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்ட் ரெடி பண்ணிவிட்டு நம்ம கிளறி வச்ச மிக்சரை அதில் வச்சுக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாதுங்க. அந்த ஸ்டாண்டு மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஊற்றிட்டு அதை க்ளோஸ் பண்ணி உள்ளேயும் தட்டம் போட்டு மூடிடணுங்க, மேலேயும் தட்டம் போட்டு மூடிடணும். இல்லைன்னா மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த ஸ்வீட்லேயே இறங்கிடும். அதுக்கு பிறகு 1/2 மணி நேரம் நல்லா வேகணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வெந்து வரணும். அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு கத்தி வச்சு நல்லா குத்தி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாத வரணுங்க. அதுதான் கரெக்டான பதம். இது நல்லா முழுமையாக ஆறி வரணுங்க. கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கணும், முழுமையாக ஆறி வரணுங்க. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஜில்லுன்னு சர்வ் பண்ணலாம். இந்த ஸ்வீட் வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த வட்டிலாப்பம் ஸ்வீட் ஸ்ரீலங்கா சைடெல்லாம் ரொம்பவே ஃபேமஸான ரெசிபிங்க. நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சம்மர் லீவில் உங்கள் குழந்தைகளுக்கு இது போல் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்துட்டு நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள்.